சரித்திரம் படைப்பவன் like a gangster, he's a gangster. ஹலோ கைஸ், வெல்கம் டு லவ்லி கேங்ஸ்டர். இந்த கேம் பேர் வந்து ராபர்ட் ஆரன் கேம். இந்த கேமில் வந்து லக் இருக்கணும், இல்லைன்னா திறமை இருக்கணும். வாங்க கேம் ஆரம்பிக்கலாங்களா? இல்லை, லெவல் 1 லெவல் 3 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு ஃபேக்கு ஒரு ஒரிஜினல் புல்லட் இருக்குது. இப்போ டீலர் இருக்கும், நம்மளுக்கும் போட்டி. ஒன்று அவன் ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் ஜெயிக்கணும். டூ ஆர் டை, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தாங்க. நம்மளுக்கு வந்து 3 பொருள் கொடுத்துனுக்குறாங்க. ஒன்று அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று, ஒரு பீர் பாட்டிலு, அப்புறமா ஒரு விலங்கு. அந்த கண்ணாடி மூலயமா உள்ளே நம்மக்கிட்ட என்ன புல்லட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரிஜினல் தான் இருக்குது, அதனால் இவ எனிமே ஷூட் பண்ணிடலாங்க. எனிமையை ஷூட் பண்ணதுனால அவன் ஒரு லைஃப் குறைஞ்சிச்சு. இன்னும் நம்மக்கிட்ட 3 இருக்குது, அவங்ககிட்ட இப்போ 1 இருக்குது. அவன் ஷூட் பண்ணான், ஆனால் அவன்கிட்ட ஃபேக் புல்லட் தான் இருந்துச்சு. ஒரு வழியாக 2 புல்லட்டும் காலி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த புல்லட் தருவாங்க. 3 ஒரிஜினல் 3 ஃபேக் புல்லட். இப்போ யாருக்கு எந்த புல்லட் வருதுன்னு வேறு தெரிலங்க, பார்க்கலாம். அவனால் மட்டும்தாங்க கன்னை ரீலோட் பண்ண முடியும். எந்த புல்லட் வேணாலும் ஷஃபிள் பண்ணி. மறுபடியும் 3 பாக்ஸு. அந்தாட்ட ஒன்றுக்கு இது, அது என்னன்னு தெரியல. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் மறுபடியும் என்ன கொடுத்துனுங்கிறாங்களா, ஜூஸ் ஒன்று. அது ஜூஸ் இல்லை, சரக்கில் இருந்தால் அந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணிடும். ஒரிஜினல் புல்லட் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கண்ணாடி மூலயமா என்ன தான் உள்ள புல்லட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரிஜினல் புல்லட் அப்படின்னா நம்ம அவனே ஷூட் பண்ணிடலாங்க. ஒரு வழியாக அவன் செத்துட்டான். லெவல் 1 கம்ப்ளீட். லெவல் 2 இப்போ மறுபடியும் புல்லட் வரும். 3 ஒரிஜினல் 3 ஃபேக். மறுபடியும் 3 ஒரிஜினல் 3 ஃபேக்கு. மறுபடியும் அவனே ரீலோட் பண்ணி தருவாங்க. மறுபடியும் ஒரு பாக்ஸ் வரும். இப்போ 4 பொருள் கொடுத்துனுங்கிறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்னன்னா அந்த மெடிக்கெட். நம்ம அந்த மெடிக்கெட் யூஸ் பண்ணோன்னா ஒரு மெடிக்கெட் கம்மியாயிரும் ஹெல்த்து. மறுபடியும் அந்த கண்ணாடி வச்சு பார்ப்போம் உள்ள என்ன தான் புல்லட் இருக்குதுன்னு. டூப்ளிகேட் புல்லட்டு. சரி, நம்மளே ஷூட் பண்ணிப்போம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே ஒன்றும் ஆகாது, நம்மளே ஷூட் பண்ணிப்போம். நம்மளே ஷூட் பண்ணிங்கன்னா அடுத்த ரவுண்டு நம்மக்கிட்டே தான் வரும். இதில் கண்டிப்பாக ஒரிஜினல் தான் இருக்கும், அவனே ஷூட் பண்ணுவோம். ஒரு வழியாக ஒரு லைஃப் குறைஞ்சிச்சுங்க. அடுத்து என்ன ஆக போகுது? நம்மளுக்கு விலங்கு மாட்டிட்டா மறுபடியும் அடுத்த ரவுண்டு நம்மளால் எடுக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு லைஃப் குறைஞ்சிச்சுங்க. இன்னும் அவனுக்கு 2, நம்மளுக்கு 2. பீடி குடிச்சா மறுபடியும் ஒரு லைஃப் ஏறிடுங்க. ஒரு லைஃப் ஏற்றிட்டாங்க. அவனுக்கு 3, இப்போ நம்மளுக்கு 2ங்க. அடுத்த ரவுண்டும் அவனுக்கே. இப்போ அவனே ஷூட் பண்ணிக்கிறான் ஏக்கு. இப்போ நம்மளுக்கு தான் நினைக்கிறேன். இல்லை, இப்பயும் அவனுக்கு தான். அந்த ஜூஸ் குடித்தானா மறுபடியும் அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட 1 தான் இருக்குது. 2 ஒரிஜினல் 1 ஃபேக்கு. மறுபடியும் ரீலோட் பண்ணி தருவான். அவனே தாங்க ஷஃபிள் பண்ண முடியும், நம்மளால முடியாது. இப்போ 3 திங்ஸ் தராங்க. பீடி கொடுத்தா கூட ஒரு லைஃப் ஏற்றிடலாம். ஆனால் இப்போ இல்லையே பீடி வேறு. உள்ளே என்ன ஆகுது? ஒரிஜினல் தாங்க இருக்குது. அப்படின்னா இவனையே ஷூட் பண்ணிடலாம். விலங்கு மாட்டிடலாம். அப்போ தாங்க 2 வாட்டி நம்மளுக்கு வரும். சாவிடா டீலரு. இப்போ அவனுக்கு 2, நம்மளுக்கு 1. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஜூஸ் குடித்தா அதுக்குள்ளே இருக்கிற புல்லட் காணாமல் போயிருங்க. இப்போ டூப்ளிகேட் புல்லட் போயிடுச்சு. அப்படின்னா ஒரிஜினல் ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ அவனுக்கு 1, நம்மளுக்கு 1. இப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். லைஃபு ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ டீலரா நாம்பலா? 3 ஒரிஜினல் 3 ஃபேக்கு. பார்த்துடலாம் அவனா நாம்பலான்னு. இப்போ பாக்ஸில் வந்து 4 பொருள் குத்துனுங்கிறாங்க. பீடி வந்துடுச்சா ஒரு வழியா? என்ன பண்ணுவான்? பீடி எடுத்து மெடிக்கெட்டை ஏற்றுவோம் ஃபஸ்ட்டு. ஒரு வழியாக அவனுக்கு 1, இப்போ நம்மளுக்கு 2ங்க. இப்போ அந்த ஜூஸே குடிச்சு பார்ப்போம் என்ன தான் உள்ள புல்லட்டுக்கு இதுன்னு உள்ள. ஒரு வழியாக டூப்ளிகேட் புல்லட் தாங்க இருக்குது. சரி, அவன் கையில் விளங்க மாட்டிடுவான். அடுத்த வாட்டி அவனால் கண்ணே எடுக்க முடியாது. ஐ திங்க் ஒரிஜினல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனே ஷூட் பண்ணி பார்ப்போம். எஸ், ஒரிஜினல் தான்.
அவன் லைஃப் முடிஞ்சிச்சா முடிஞ்சுங்க. இந்த மேட்ச்சை நாம் வின்னு. தேர்ட் ரவுண்ட், லாஸ்ட்டு ரவுண்டு. இல்லை அவன் ஜெயிக்கிறானா நாம் ஜெயிக்கிறாமான்னு. ஒன்று ஒரிஜினல், ஒன்று டூப்ளிகேட் புல்லட்டு. மறுபடியும் சீக்கிரம் பண்ணுறாடே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ஆளில் கொடுத்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 5 திங்ஸ் கொடுத்துனுங்கிறாங்க. சரி இந்த கண்ணாடியத்தையும் உடச்சி பார்ப்போமா? சரி உடச்சி பார்த்துருவோம் ஒரிஜினலுக்கு இதான் டூப்ளிகேட்டுக்கு இதான்னு. ஒரிஜினல் தாங்க இருக்குது. இப்போ அவனையும் ஷூட் பண்ணிடலாம். அவனுக்கு 4 லைஃபு, நம்மளுக்கு 4 லைஃபு. டீலர் சாவுடா. இப்போ அவனுக்கு 3 தாங்க இருக்குது. இப்போ நம்மளுக்கு 4. அது என்னதுன்னு தெரிலங்க. யூஸ் வேறு பண்ணுறான். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரிஜினல் இப்போ ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அவனுக்கு 3, நம்மளுக்கு 3. 4 ஒரிஜினல், 4 ஃபேக். என்னடா நடக்குது இங்கே? மறுபடியும் 5 திங்ஸுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? சரி அந்த ஜூஸே குடிச்சு பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன தான் புல்லட் இருக்குதுன்னு. ஃபேக் புல்லட் தாங்க, எப்படியோ போயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எழுத்து ஏற்றிப்போம். எதுக்கோ ஒரு வேலை தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது? இப்போ அவனுக்கு 3, நம்மளுக்கு 4. எப்படியும் அவங்ககிட்ட பீடி இல்லைங்க. விலங்கு மாட்டிக்கிறோம். 2 ஆப்ஷன் வரும் நம்மளுக்கு. ஐ திங்க் ஒரிஜினல் தான் இருக்கும். ஷூட் பண்ணுவோம். அப்போது ஒரிஜினல். இப்போ அவனுக்கு 2, நம்மளுக்கு 4ங்க. இது என்ன தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா அது? சரி அவனே ஷூட் பண்ணுவோமா? அடவோ ஃபேக்கு. அட போச்சுங்க. இப்போ அவன் என்ன பண்ண போகிறானோ? எதோ வந்தாலும் சீக்கிரம் யோசிச்சு பண்ணிடாடே. என்னால் முடியல. ஓ விலங்கு மாட்டிட்டாங்க. விலங்கு மாட்டுறதுக்கு இவ்வளோ நேரமாடா? ஓ எப்படியோ ஃபேக்காக போயிடுச்சுங்க. இப்பயும் அவன்கிட்ட இருந்தான். ஓ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டாங்க. ஓ ஃபேக் அடிக்குது. 2 இது போயிடுச்சு. மறுபடியும் இவன் தான் ஷூட் பண்ணிப்பான். அது சாப்பிட்டா மெடிக்கெட் அவன் குறைஞ்சாலும் தெரியலையாட்டுக்குதுங்க. இப்போ அவங்ககிட்ட ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இந்த ஓ நம்மளும் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட தான் நடக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? அவனையும் ஷூட் பண்ணிடலாம். அப்பா ஒரு வேலையை நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியாக லெவல் 3 கம்ப்ளீட். நம்ம 5 மேட்ச் ஜெயிச்சுனுக்கிறோம். வெறும் ஒரு மேட்ச்சில் தாங்க ஜெயிச்சுனுக்கிறோம். அவள் தாங்க இந்த கேம். இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா டவுன்லோட் பண்ணிங்க. இது ஆஃப்லைன் கேம் தான். நல்லா த்ரில்லிங்காகவே இருக்கும். ஆர்என் கேம் தான்.